அம்மாடி அம்மா வர மாட்டாங்க. அக்கா விளையாடலாமா? விளையாடலாமே வா. உன்னை பெண் பார்க்க வர போறாங்க, வீட்டுக்குள்ள என்ன இங்க வந்து ஆட்ட முடியா? என்ன பண்ண பாருங்க. அதை நெக்லஸ் எடுத்துக்கலாம். பாத்தியா உன் தங்கச்சியே எப்பவும் வீட்டோட இருக்கா, நீ இருக்கிய காடு நேடு சுத்தி அலைஞ்சிட்டு. என்னங்க நந்தா வாழ்த்துக்கிட்டு வா. இத கூட்டிட்டு வரேங்க. குடி குடி. இதான் என் பொண்ணு நந்தா. நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. என்னங்க பொண்ணுக்கு கொஞ்சம் கூட மட்ட மரியாதைங்கிறது இல்ல? சொல்லாதீங்கம்மா, என் பொண்ணு ரொம்ப சோத்துக்கு ஒரு சோறு பார்த்தோம். பொண்ணு நாங்க வண்டியில வரும்போதே பார்த்தோம். இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாங்க, வாங்க போலாம். கொஞ்சம் இருக்கம்மா. எதுக்கையா இருக்கணும்? பெரியவங்க வந்தா நடந்துக்கிற விதமே இந்த பொண்ணுக்கு தெரியல. நாங்க வர்றோம். ஐயா அம்மா அம்மா ஐயா. என்ன காரியம் செஞ்சிருக்க? ஏமா இப்படி செஞ்ச? எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? வர மாப்பிள்ளை எல்லாம் இப்படி தட்டி கழிக்கிறியே, ஏன் சொல்லு நந்தா. அப்பா எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாப்பா. ஏம்மா கல்யாணம் வேண்டாங்கிற? என் மனசுல
என் மனசுல வந்து உன் மனசுல என்னதான் இருக்கு சொன்னா வேணுமா தெரியும். இதுக்கு மேல கேட்காதீங்கப்பா, என்னால சொல்ல முடியல. சொல்ல முடியலையா? சொல்ல மாட்டியா? நந்தா, பெத்த அப்பா கெஞ்சி கேட்கிறேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? நந்தா, உங்க அப்பா மேல நீ வச்சிருக்கிற மரியாதை இவ்வளவுதானா? சொல்லு நந்தா, சொல்லு. அப்பா, அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்தா அடங்காம போயிடுவான்னு உங்க அம்மா சொன்னா, அத நான் கேட்கிறேன். இதுவரையில உன்னை நான் கண்டிச்சு ஒரு வார்த்தை சொன்னதில்லம்மா. இன்னைக்கு சொல்ல முடியா வச்சுட்டேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது நிறைவேறாமலே போயிட போட்டுமா? அது நிறைவேறாமலே போயிட போறது. அக்கா, 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 அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அம்மா உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்பாவுக்கு என்ன உடம்புக்கு? என்னன்னு தெரியலக்கா, மயக்கமே படுத்துட்டு இருக்காரு. சீக்கிரம் வாக்கா. சரி சரி வா. அப்பா, அப்பா, உங்க உடம்புக்கு என்னப்பா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்கப்பா. அவர் பேசுற காலத்துல நீ சரியா பேசல. நான் பேசுறதுக்கு அப்புறம் பேசு, நல்லா பேசு. என்ன பாருங்கப்பா, ஒரு வார்த்தை பேசுங்க, ஒரே ஒரு வார்த்தை பேசுங்கப்பா. நான் கல்யாணம் செஞ்சுக்கலன்னு உங்களுக்கு கோவமா? என் மனசுல என்ன இருக்குன்னு கேட்டீங்களே, அதுக்கு சொல்லட்டுமா? கேளுங்கப்பா. நான் வந்து எங்க வீட்டுக்கு? உங்க வீட்டுக்கா? ஆமா, வாங்கின மாட்டேன். எங்க வீட்டுக்கு கொண்டு போவாம வேற எங்க கொண்டு போவாங்க? மாட்டை வாங்கிட்டியா? உனக்கு யார் வித்தாங்க? உங்க அம்மா தான். அவங்களே போய் கேளு. இறக்குமா, இறக்கு. அம்மா, மாட்டையும் கண்டுபிடி வித்துட்டீங்களா? ஆமா. உங்களை யார் விற்க சொன்னது? ஏன் இஷ்டம் வித்தேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க கூடாது? கேட்கிறமா? கேட்கிறேன். கட்டிக்க துணி இல்ல, கேட்கிறேன். அழுப்புக்கு விறகு இல்ல, கேட்கிறேன். சோறாக்கு அரிசி கூட இல்ல, அதையும் கேட்கிறேன். ஏன் போய் சொல்றீங்க? அரிசி கூடவா இல்ல? அரிசி மட்டும் இல்ல, வேற எதுவுமே இல்ல. உங்க அப்பா என்ன வச்சுட்டு போனார்? நிலத்து மேல கடன், வீடு மேல கடன், அங்க கடன், இங்க கடன், போராததுக்கு இந்த வேற வச்சுட்டு போயிருக்காரு. என்ன யோசிக்கிற? இப்ப கூட ஒரு வழி இருக்கு. நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து கவலைப்படாம இருக்கலாம். அந்த ஜவுளி கடைக்கார பையன் உன்னை அடிக்கடி பாத்திருக்கான். உன்னையே கட்டிக்கிறதா ஒத்த கால நிக்கிறான். நீ மட்டும் சரின்னு சொல்லு. நாளைக்கே. அம்மா, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பேசாத. வாங்க
நம்ம கிட்ட ட்ரை வாங்கிக்கோங்க வாங்க. கட்டு எவ்வளோப்பா? 1.5 என்னம்மா பாக்குறீங்க? எடுத்துங்கம்மா. ரொம்ப அழகான பொம்மை, ரொம்ப அருமையான பொம்மை. ஒரு விஷயம் தெரியுங்களா, என்கிட்ட பொம்மை வாங்குறவங்களுக்கு அடுத்த வருஷமே கையில நந்தா, பொம்மை உனக்கு பிடிச்சிருக்க? என்ன எவ்வளோப்பா? 10 ரூபா தாங்க. இப்பெல்லாம் இந்த பொம்மைக்கு தாங்க ஏகப்பட்ட டிமாண்டு. ஜோடி பொருத்தம் பிரமாதமா இல்ல உங்களை மாதிரியே. பாப்போம். ஆண்டவனை நல்லா வேண்டிக்கணுமா, எல்லாம் உங்க மனசு போலவே நடக்கும். சம்மஸ்தரோ விடோவர்ணை நித்யாஸ்தே ருத்ராஸ்தவாம் சுப்ரமண்யோம் சுப்ரமண்யோம் சுப்ரமண்யோம். என்னப்பா பொம்மையை காணா? பொம்மை அங்க வச்சுட்டு நான் போய் எடுத்து விடுறேன். போகலாமா?